வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ தான் வந்திருக்கு. ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா, பிருந்தா கழுத்தில் எப்படியாவது கார்த்தியை தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு மாறன் பிளான் பண்ணுறாரு. ஃபுல் வீடியோவும் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்த்தி மாறன் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு சொல்லுவார், நான் எந்த தப்புமே சத்தியமாக பண்ணலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாறன் சரி வா நம்ம போகலாம் வெளியில் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ கேட்பியா அப்படின்னு கேட்டுட்டு பிருந்தாவை எப்படியாவது இங்கே வர வச்சு பேசாட்டுக்கு நீ தாலியை பிருந்தா கழுத்தில் கட்டிடு. விஜி தான் நல்ல வெள்ளை நம்ம குடும்பத்தை பழிவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு இல்லை, நம்ம இனிமேலும் பிருந்தா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாறன் சொன்னோன்னே அதுக்கு பிருந்தா ஒத்துக்கணுமே, அவள் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாளே அப்படின்னு கார்த்தி சொல்லுவார். அவளை எப்படியாவது நான் வர வைக்கிறேன், ஆனால் நீ அவள் வந்தால் அவளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே பிருந்தாவோட தான் என் வாழ்க்கையே, அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போனா நான் சொல்கிறபடி கேளு, நான் போய் பிருந்தாவை எப்படியாவது வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் என்ன பண்ணுறாருனா வீராவுக்கு கால் பண்ணுறாங்க. வீரா கிட்ட நீ கொஞ்சம் பிருந்தாவை வெளியில் கோயில் வரைக்கும் கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன இது திடீர்னு கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிற, அவள் அப்செட்டாக இருக்காள், அவள் எப்படி வருவா அப்படின்னோடனே, வெளியில் வந்தால் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இருக்கிறத சொல்லாமல் மறைச்சிடுறாரு மாறன். அதுக்கப்புறம் வீரா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. முத்துலக்ஷ்மி கிட்ட இருந்தா சரியாயிட்டாளா, இன்னமும் அப்படி தான் இருக்காளா அப்படின்னு கேட்டோன்னே, அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அவள் எப்படி அதுக்குள்ளே தேருவா, இன்னும் அதே நினப்பில் தான் சோகமாக இருக்கா அப்படின்னோடனே சரி அப்போனா நான் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரவா, அப்போயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாள் அப்படின்னோடனே, அவளே மன கஷ்டத்தில் இருக்கா, அவளையே நீ வெளியில் கூப்பிட நினைக்கிற அப்படின்னோடனே, வெளியில் போயிட்டு வந்தாதாம்மா கவலையெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு பிருந்தா கூட்டிகிட்டு போகிறாங்க அதே கோயிலுக்கு. அப்போன்னு பார்த்து பிருந்தா வரதை மாறன் நோட் பண்ணிவிட்டு கார்த்தியை மறைஞ்சி நிற்க வச்சுக்கிறாரு. வா பிருந்தா அப்படின்னு மாறன் பிருந்தா கிட்ட பேசுவாங்க. சரி எல்லாம் சரியாயிடும், இனிமேல் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வீரா நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்ணை மூடி நல்லா வேண்டிக்க சாமியை, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்லாம் வேண்டிக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மாறன் பிருந்தாவை கூட்டிக்கிட்டு கார்த்திகிட்ட கொண்டு விட்டுடுறாரு. அப்போ கார்த்தி என்ன கேட்குறாருன்னா, பிருந்தா நான் ஒன்று கேட்பேன், நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத நீ நம்புறியா, நம்ம காதல் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கும், என் மேலேயும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே, நான் நம்புகிறேன், நீங்கள் நல்லவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, விஜி தான் ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கார்த்தி பேசுவாங்க. இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த விஜியை அடித்து துரத்துறது தான் என்னோட முதல் வேலை, அதுக்கு நீ என்னோட மனைவியாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பிருந்தாவும் அம்மா ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் எப்படி இன்னொரு தடவை உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பிருந்தா கேட்க, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ உள்ளே நுழைஞ்சிருக்காளே அவள் பெரிய சதிகாரி, அவளை முதல்ல வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தி அடிக்கணும், நீ என்ன சொல்கிற, உன்னோட சம்மதம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னோடனே பிருந்தா ஓகேங்கிற மாதிரி சொன்னோன்னே, டக்குன்னு மாறன் கண்ணை காட்டினோடனே தாலியை எடுத்து கார்த்தி பிருந்தா கழுத்தில் கட்டிடுறாங்க. 3 முடிச்சு போட்டு முடிக்க போகிறப்ப தான் வீரா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கார்த்திக் என்ன இதெல்லாம் பண்ணியிருக்க, அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சாரி வீரா எனக்கு வேறு வழி தெரியல, இதோட நம்ம வீட்டில் போய் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜி கரெக்டாக காரை விட்டு 2 பேரும் மனக்கோலத்தில் இறங்கினோடனே ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, என் வாழ்க்கையே போச்சே. வள்ளி வீரா கிட்ட நீ தான் இவங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சே, எப்படி வீரா உனக்கு இப்படியெல்லாம் செய்ய மனசு வந்துச்சு, நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்க அப்படின்னோடனே, இல்லை சத்தியமாக நான் இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை வள்ளியம்மா, எனக்கே தெரியாது, அதுக்குள்ளே கார்த்தி தாலி கட்டிட்டார் அப்படின்னோடனே, நீ தானே பிருந்தாவை கூட்டிகிட்டு போயிருக்கணும், அப்புறம் என்ன தெரியாதுங்கிற மாதிரி நடிக்கிற வீரா, உன் தங்கச்சிக்காக நீ என்னெல்லாம் செய்வங்கிறத காட்டிட்ட, ஆனால் இனிமேல் நான் அம்மானு நீ என்றைக்குமே கூப்பிடுற வேலை வச்சுக்காத, உங்ககிட்ட இனிமேல் நான் பேசவே தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் ராமச்சந்திரன் கார்த்தியை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க, உன் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கே, இந்த பொண்ணு வாழ்க்கை இப்போ கெட்டு போய் நிற்கிது, நான் என்ன தான் பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்மணி, ஏன் பிருந்தா இப்படியெல்லாம் செய்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க.